ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டுடியோ. நம்ம போன வீடியோவில் கூகுள் மீட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கான தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கால் ஹோஸ்ட் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ் இல்லை ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டாஃப்ஸ் யாராவது இல்லை மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கூகுள் மீட்டில் என்னென்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க எப்படி அவங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு கூகுள் மீட் இப்போ அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூலில் மீட்டிங் நீங்கள் இருக்கும், இங்கே நியூ மீட்டிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மீட்டிங் போயிடும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் இங்கே நியூ மீட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து கெட் அ மீட்டிங் லிங்க் டு ஷேர், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் லிங்க் மட்டும் வரும். முதல்ல வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது, இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் லிங்க் வந்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங் லிங்க்கை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு மெசேஜ் இமெயில் எதுலையாவது நீங்கள் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் உடனே நீங்கள் மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நேராக வந்து மீட்டிங்குள்ளே போயிடும். டேரெக்டாகவே மீட்டிங்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இங்கே வந்து மீட்டிங் லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் மறுபடியும் வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்போ பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் மீட்டிங் முன்னாடியே ப்ரியராக நீங்கள் ஷெட்யூல் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே வந்து உங்கள் கொலீகுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ வந்து கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கும் கடைசி நேரத்தில் வந்து மீட்டிங் இன்வைட் வரும்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ மீட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஷெட்யூல் இன் கூகுள் கேலண்டர் இதுவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து டைரெக்டாக நீங்கள் கூகுள் கேலண்டரே போயிட்டு உங்களுக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டைமில் வந்து அந்த டைமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 to 12:45 ஆல்ரெடி ஒரு மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எங்களுக்கு 11:15 தான் தொடங்குது. இருந்தாலும் ஏன் 11 o'clock பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலரும் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து அலோ கொடுத்து தான், ஹோஸ்ட் வந்து அலோ கொடுத்து தான் வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் ஒரு 15 minutes ப்ரியரே எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிளாஸ் நடத்தும் போதோ இல்லை நம்ம மீட்டிங்கில் இருக்கும்போதோ வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனால் ஸோ ஒன்ஸ் நீங்கள் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் இன்வைட் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மெயிலுக்கும் வந்துடும் மீட்டிங் இன்வைட். ஸோ நீங்கள் அந்த மீட்டிங் இன்வைட்டை டைரெக்டாக உங்களோட கொலீக்ஸ் குரூப்புக்கோ இல்லை வந்து அந்த மெயில் லிங்க்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் வந்து மறுபடியும் அனுப்பிச்சிக்கலாம். 1 day or 2 days ப்ரியரே வந்து நீங்கள் மீட்டிங் இன்வைட் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஜாயின் பண்ணுற கடைசி நேரத்தில் இப்போ நம்ம 11 o'clock மீட்டிங்னா நம்ம கடைசி நேரத்தில் இன்ஸ்டன்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 10:50 நம்ம லிங்க் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ஃபார் பெட்டர். ஸோ அடுத்தது நம்ம வேணுங்கிற ப்ளக்கின்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிளாஸ் நடத்துகிறாங்க ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டாஃப்ஸ், நீங்கள் கிளாஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது வந்து உங்களுக்கு மேண்டட்ரியாக இருக்கும். ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக கனெக்ட் பண்ணவங்கள வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 2 ப்ளக்கின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட் அட்டெண்டன்ஸ், இதுவும் வந்து உங்களுக்கு கூகுள் க்ரோமில் வர எக்ஸ்டென்ஷன் தான். இன்னொன்று வந்து கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கூகுள் மீட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது வந்து இது க்ரோமில் மட்டும்தான் இது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் க்ரோமில் கூகுள் மீட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொபைல்லையோ டேபில் இருந்தோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த அட்டெண்டன்ஸ் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கூகுள் அட்டெண்டன்ஸ் இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதே வந்துடும். இந்த சேட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு கூகுள் மீட் இதுவே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கால் வந்து கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் இங்கே வந்து ஷோ எவ்ரி ஒன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் இங்கே யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே நடுவில் இது வந்து நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஐக்கான் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், உடனே வந்து உங்களுக்கு ஷீட்டில் எந்தெந்த டைம் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்டெண்டன்ஸ் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி வைசஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேஸ் 14th 20th 21st 22nd அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தவங்க கனெக்ட் பண்ணும்போதும் அந்தந்த டைமுக்கு எத்தனை பேர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இதில். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை சேவ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து புதுசாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து அந்தந்த டேயில் ஒவ்வொரு காலம்லேயும் வந்து உங்களுக்கு அந்த டைம் நீங்கள் மீட்டிங்ஸ் ஜாயின் பண்ண போது இருக்கிற அட்டெண்டன்ஸ் வந்து இதில் இருக்கும். இது வந்து ஒன் வே. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ், இதுலேயே கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ்னே இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் மீட்டிங் இது இருக்கும்போது ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதில் உங்களுக்கு வந்து அந்த ஷோர்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து அது சேவ் ஆஸ் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் இது மட்டும் வந்துடும். அது வந்து நீங்கள் அந்த ப்ளக்கின் ஆட் பண்ணிட்டு
பண்ணிங்கன்னா தான் வருமே தவிர உங்களுக்கு வராது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சேவ் அட்டனன்ஸ். ஸோ இந்த சேவ் அட்டனன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரைட் சைட் லிஸ்ட்டில் யார் யார் தெரியுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் ஆர்ட்டாக வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு அதிலிருந்தும் நீங்கள் வந்து அட்டனன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 வகை வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்டனன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், புஷ் டு டாக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் அந்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் போய் பாருங்கள். அதில் வந்து இருக்கும், இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க பார்ட் 1 வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அந்த ப்ளக்கினை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, புஷ் டு டாக் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே, ஈவன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக மியூட்டுக்கு போயிடுவாங்க, புதுசாக ஜாயின் பண்ணுற எல்லாருமே. ஸோ அவங்க மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணுன்னாங்கன்னா அவங்க ஸ்பேஸ் பார் அமுத்திட்டு தான் வந்து அவங்களால பேச முடியும். இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மியூட்டில் போயிடும். இது எப்படின்னா கிளாஸ் நடத்தும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க தெரியாமல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அன்மியூட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மியூட் ஆகிறதுக்காகத்தான் அந்த ப்ளக்கின் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ப்ளக்கின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிட் வியூ. ஸோ கிரிட் வியூ வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எதுவும் ஷேர் பண்ணல, ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே, இப்போ நீங்கள் கூகுள் மீட் வந்து உங்களை வந்து 16 பேர்த்த தான் வந்து ஒரு டைமில் வந்து உங்களை எங்கள் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறதுக்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ நம்மகிட்ட அதிக பார்ட்டிசிபெண்ட்ஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு அது விஷுவலாக காட்ட முடியல. ஸோ அது வந்து கிரிட் வியூ ப்ளக்கின் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த 250 பேருமே வந்து மேக்ஸிமம் 250 பேர் வந்து ஜாயின் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து தெரியும். நீங்கள் ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதிலிருந்து இப்போ மீட்டிங் ஒருத்தர் தான் வந்து இப்போ மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கிரிட் வியூவில் வந்து நம்ம பெருசாக நம்ம காட்ட முடியாது, உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து தெரியும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே கிரிட் வியூவில் தெரியணும், ஆக்டிவாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த கிரிட் வியூ வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து உங்களுக்கு அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் கூகுள் மீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த க்ரோமில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்க்ரீன் ஷேரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் கிளாஸ் ரூம் எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது. இப்போ கூகுள் கிளாஸ் ரூமோட நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் மீட்டிங்க்கு. இப்போ நம்ம டேப்லேருந்து ஏன் மீட்டிங் ஜாயின் பண்ணுறோம்னா, இப்போது கிளாஸ் ரூம் வந்து உங்களுக்கு ஒயிட் போர்டு இருக்கும், நீங்கள் வந்து எதாவது எழுதணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஒயிட் போர்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு அது எதுவும் இல்லை, ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் போர்டு வந்து விசிபிலிட்டி இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஜாம்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் க்ரோமில். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஜாம்போர்டு வந்து எப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எழுதுறது, இப்போ நீங்கள் எதாவது எழுதி காட்டணும் ஒரு மேக்ஸிமம், இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது வந்து இப்போ நீங்கள் காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போது இதுலேயே வந்து உங்களுக்கு எரேசர், பென்சில் எல்லா டைப் ஆஃப் இது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இது எழுதி காட்டணும், ஃபார்முலா எழுதி காட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை எழுதி காட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணணும். இப்போ ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர், இப்போ மாஸ் வந்து 10 இன்ட்டு இப்போ உங்களுக்கு வெலாசிட்டி வந்து 2ல் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி இது ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது வந்து 40 அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணி காட்டலாம். எழுதி காட்டணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதி காமிச்சிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஈஸி வே ஸ்க்ரீன் ஷேரிங். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம்லேயும் இருக்குது, பட் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். பட் இட் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ நீங்கள் டேபு இல்லை மொபைல்லேருந்து கால் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த எழுதி காட்டுறதுக்கு இல்லை உங்களுக்கு ஸ்டைல் யூஸ் பண்ணி இல்லை விரல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏதாவது எழுதி அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஜாயினிங். உங்களுக்கு கூகுளே டிஃபால்ட்டாக கிளாஸ் ரூம்ங்கிறது இருக்குது, பட் நீங்கள் வந்து ஜாம்போர்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.